அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்திக்கீங்க, ஓகேவா? அதே மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னா உங்கள் மனதை வந்து பயன்படுத்துங்க. காமிக்க வாங்க கிஃப்ட்டு, பூ கிஃப்ட்டு. நர்மதா வந்து இப்போ எனக்கு வந்து தலையில் வச்சுக்க பூ கொடுத்துருக்கு. ஏதாவது டைலாக் பேச விட்றீங்களா? என்ன வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக இல்லாமல் பூ அழகாக இருக்குது. ஒன்றும் பூவில் எவ்வளோ வாசனை அது. கொடுங்க இங்கே, கொடுங்க பூவை. என்ன பண்ண கொண்டையில் ஆக்கி கூட நாளைக்கு ஏன் கொண்டையில் ஆக்கி கொடுங்க. நீ ஆல்ரெடி அது கொண்டையில் பூ இருக்குதுன்னு அவங்க வீட்டிலேருந்து எனக்கு எடுத்து வந்துருக்கு. அக்கா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இல்லை ரீச்சாலாம் என்ன போகுது? சூரியகாந்தி பூ. இந்த பூ என்னன்னு தெரியல எனக்கு, சொல்லுங்க. இது என்ன பூ? சூரியகாந்தி பூல சாமந்தி பூவா? சாமத்து சாமந்தி பூ தாரோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. தலையில வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பூச்சா ஒன்று இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை? கம்மி போங்க. ஒரு பூ வைக்க முடியல. வாட் இஸ் திஸ்? ஆக்சுவலி இது ஒரு டெம்பர் கிளாஸ். இந்த டெம்பர் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் உடஞ்சிச்சு இந்த வாரத்தில். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக உடைக்கவும் அப்படியே உடஞ்சிருச்சு. இது நார்மலாக கிளாஸ் இப்படி பார்த்தா இப்படி இப்படி மடக்கும் போது நார்மலாக இருக்குது. ஆனால் இதில் உள்ள இந்த இது போய் அப்படியே கையில் குத்தும் போது ப்ளட்டே வருது. ஆல்ரெடியே நான் மிஷினில் தைக்கிறேங்கிற பேரில் எத்தனை ஊசியில் என் கை குத்தி குத்தி என் கை ஃபுல்லாக என் ஃபிங்கர்ஸ்லேருந்து எல்லாமே வரல ஃபுல்லாக புண்ணாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லியுமே ஒர்க் பண்ணுறதுனால ஊசி குத்தி குத்தி எப்படியாவது ப்ளட்டு வந்துட்டே இருக்கும். கட்டாததுக்கு இந்த டெம்பர் வேறு கையை கிழிச்சு. அதான் டெம்பர் கிளாஸ் எடுத்துகிட்டு என் மொபைல் பார்க்குறேன். செம்ம அழகாக இருக்குது. இன்னொரு மொபைல் இருந்தால் ஃபோட்டோ எடுத்தாலும் காட்டலாம். மொபைல் பார்க்குறது அழகாக இருக்குது. 1000 இருந்தாலும் நம்மளாம் சொந்தமாக சம்பாரித்து ஒரு மொபைல் வாங்கி அதை எத்தனையோ டைம் வந்து டெம்பரே இல்லாமல் நிறைய டைம் விழுந்து உடஞ்சாலும் என் ஃபோன் நான் சேஃபாக வச்சுருந்துருக்கேன். ஆனால் டெம்பர் வச்சு தான் நிறைய டைம் உடச்சிருக்கேன். ஒரு 6 மந்த் பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸே இல்லாமல் நான் வந்து மொபைல் வச்சுருந்தேன். நிறைய டைம் மிஷின் வைப்ரேஷன் ஆகும்போது கீழே விழுந்துலாம் என் மொபைல் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ டெம்பர் போட்டு உடையும் போது ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மை என்னன்னே தெரியாமல் அதோட நேம் என்னன்னு கூட தெரியாமல் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பூவை வந்து நான் சாமந்தி பூன்னு போட்டேன். எனக்கு இதோட நேம் தெரியல. நான் பூவெலாம் அதிகமாக வைக்க மாட்டேன், எப்போயாவது ஒன்ஸ் தான் வைப்பேன். ஸோ நேம் தெரியல, ஃப்ளவர் நேம். இதோட பேர் வந்து டோரா பூ. என்னென்னா டெல்லி பூன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலி உங்கள் மூலயமா நான் இந்த பூவோட நேம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கொடுத்த ஆள் இதை வந்து சாமந்தி பூன்னு கொடுத்து என்னை ஏமாற்றிட்டேன். உட்காந்துருக்கேன் சைலண்ட்டாக. இதை தலையில் வைக்கலான்னு பார்த்தா மொத்த காமியும் உடச்சி தலையிலையும் வைக்க முடியாத உட்காந்துருக்கேன். அப்படியே வச்சாலும் பொத்துன்னு விழுந்து. இங்கே பாரு, நானாவது கொஞ்சமாக உடச்சி கொடுத்தேன். கிளிப்பை வச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உடச்சிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். பூ இது வந்து டெல்லி பூவா இல்லைனா டோரா பூ. இது நிறைய நேம் இருக்கும். சாமந்தி பூவில் நிறைய டைப் இருக்கும். சாமந்தி பூ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஃப் பண்ணிக்க. இங்கே இருக்கா டோரா பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரூமில் சர்ச் பண்ணின்னு சொன்னால் டோரா படம் வச்சு காட்டுது. நர்மதா பார்த்துங்க. பேசும் பெண்கள்